எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம தான் உலகத்திலேயே இன்னைக்கு யுக்ரைனுக்கு அடுத்து அதிகமாக ஆயுதங்களையும் தளவாடங்களையும் வாங்குகின்ற நாடு. 36% நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க. நமக்கு இந்த வருகை, அவருடைய வருகை எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் அவருக்கு இந்த இந்தியாவுக்கு வருவது என்பது இன்னும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு என்னென்ன மாதிரி சலுகைலாம் அவங்க தராங்கன்னா, முதல்ல சந்தை விலையை விட கொஞ்சம் குறைச்சலா அந்த எண்ணெயை நமக்கு தராங்க. நம்ம ரூபாயிலே அதை வாங்கலாம். இதுக்கு பக்க விளைவுகள்லாம் கூட வரலாம். இது கண்டிப்பாக அமெரிக்கர்களை, குறிப்பாக அதிபர் ட்ரம்ப்பை உறுத்தலாம். நம்ம நம்பி போகக்கூடிய ஒரு நண்பன். இப்போ பாகிஸ்தானுக்கு துருக்கி இருக்கு, பாகிஸ்தானுக்கு மலேசியா உதவிக்கு வருது, பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரி சில அரபு நாடுகள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு நாடும் கிடையாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அழகு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார், உங்களை சந்திச்சது மீண்டும் மகிழ்ச்சி. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்கார். அதாவது ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக புட்டின் இந்தியாவுக்கு வர வருகை என்பது இந்தியா முழுக்கவே பெரிய கவனப்பொருளை பெற்றதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு ரஷ்ய அதிபரோட பயணத்தை பற்றி இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறதுனால அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு, நீங்களே அழகாக சொன்ன மாதிரி, இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். நாம் நிறைய தோழமை நாடுகளை பெருசாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு இடத்துல இருக்கோம். நாம் பெருசாக வளர்ந்துட்டு வரோம். அதில் நமக்கு 70க்கு பிறகு, 1970க்கு பிறகு ஒரு நம்பகமான தோழமை நாடாக சோவியத் யூனியன், அப்போ சோவியத் யூனியன் இருந்துச்சு. இப்போ பின்னாடி ரஷ்யாவாக அது ஆன பிறகு ரஷ்யா தொடர்ந்து இருக்குது. நாம் அவர்களோட இதுவரைக்கும் நாம் போட்டுக்கிட்ட நட்புறவு ஒப்பந்தம் ஒரே ஒரு நாட்டோட தான் எனக்கு தெரிஞ்சு, இந்தோ சோவியத் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. அதற்கு பிறகு அதை நம்ம திருப்பி புதுப்பித்தோம், அது இன்னும் இருக்குது. நாம் அதிகமான இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் வாங்கக்கூடிய இடமாக ரஷ்யா இருக்குது. நம்முடைய நாம தான் உலகத்திலேயே இன்னைக்கு யுக்ரைனுக்கு அடுத்து அதிகமாக ஆயுதங்களையும் தளவாடங்களையும் வாங்குகின்ற நாடு. இல்லை, பொதுவாகவே உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஆயுதங்கள் தருவிக்கும் நாடு நம்ம ஆயுதங்களை ஏற்றுமதியும் பண்ணுறோம். ஆப்பிரிக்காவில் இருக்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இந்த நம்முடைய இந்த வாங்குவதில் 36% நாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். பல இடங்கள்லேருந்து வாங்குகிறோம். அடுத்ததாக ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். 3வதாக அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம். அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நாம் வாங்குகின்ற மற்ற நாடுகளிலிருந்து நம்ம வாங்குகிற இந்த தளவாடங்கள், ஆயுதங்கள் கூட அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம கேட்டு வாங்குகிறோம். இப்போது பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கு இல்லையா, அது நம்ம 2022 நாம் இங்கே சொந்தமாக தயாரிக்கிறோம். ஆனால் அதனுடைய தொழில்நுட்பம் ரஷ்யாவை சேர்ந்தது. ஓனிக்ஸ் அப்படின்ற ஒரு குடும்பத்திலிருந்து அந்த ஏவுகணை குடும்பத்திலிருந்து நமக்கு அவர்கள் அதை விற்றார்கள். அதோடு நம்ம தொழில்நுட்பத்தை நாம் அறிஞ்சிக்கிறதுக்கும் அவர்கள் வழிவகை செய்கிறாங்க. அமெரிக்கர்கள் அதற்கு இன்னும் தயாராகவில்லை. இப்போது F-35 ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட் இருக்குது. அந்த ஜெட்டை நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அவர்களும் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் பெரிய வியாபாரியாக இருக்குமே, வாங்குகிறோம் இல்லையா. ஆனால் தொழில்நுட்பத்தை அவர்கள் நமக்கு மாற்றி தருவதற்கு, கடத்துவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். அதனால் அப்படியே நிற்குது. இன்னும் சொல்ல போனால், நான் படித்த ஒரு கட்டுரையில் அந்த கட்டுரையாளர் என்ன சொல்கிறார், அதனால தான் நம்முடைய வர்த்தக ஒப்பந்தம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டுட்டாங்க, பேக் பர்னரில் போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார் அவர். இருக்கலாம், பார்க்கணும். இன்னும் ஒரு 2 மாதங்களில் அந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்துடும் நான் நினைக்கிறேன். அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறோம். அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு $200 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணுறோம். அந்த வர்த்தகத்தை $500 பில்லியன் அளவுக்கு உயர்த்தணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அவர்கள் போட்டிருக்கிற 25% வரி விதிப்பு, கூடுதலாக 25% அபராதம் சேர்ந்து நம்முடைய தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள், நம்முடைய முதலாளிகளை நசுக்கி பிழியுது. இப்போ திருப்பூரில் இருக்க பல ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி நாடு முழுக்க ஜுவல்லர்ஸ், நகை வியாபாரிகள்
ஏன்னா அதெல்லாம் நம்ம பெரிய அளவில் ஏற்றுமதி செய்கிறோம். அவர்களும் துன்பப்படுகிறார்கள். இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ரஷ்யாவோட நமக்கு இருக்க வர்த்தகம் வந்து ஒரு $70 பில்லியன் தான். ரஷ்யா இறக்குமதி செய்கிறதுல நம்முடைய பங்கு வெறும் 2%. ஆமாம், ரொம்ப ரொம்ப குறைச்சல். அது உண்மையான நம்முடைய சக்தியை வந்து அது இன்னும் முழுமையாக அந்த சக்தியை பிரயோகப்படுத்தவில்லை. அவர்களும் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. என்ன, நாம் 2 பேரும் பெரிய நாடுகள், நிறைய வர்த்தகம் வைத்து கொள்ளலாம். இந்த வருகை, புட்டினுடைய இந்த வருகை இந்த மாதிரி இராணுவ ரீதியாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம். ஏன்னா அவர்கள் தான் நமக்கு பல ஆயுதங்களையும் தளவாடுகளையும் தருகின்ற ஒரு நாடாக ரொம்ப நாளாக இருக்காங்க. அந்த ஆயுதங்களுக்கு நம்ம பழகிட்டோம். உதிரி பாகங்களும் அங்கிருந்து வருது. ஸோ இதில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா மெதுவாக இப்போ பல இடங்கள்லேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நாளாவட்டத்தில் நடக்கும். அதனால் இப்போ அவர்களுடைய நட்பு நமக்கு தேவை. இதில் என்னென்னா, அந்த F-35 நம்ம அங்கேருந்து வாங்க போகிறது இல்லை, தொழில்நுட்பம் இல்லாதன்னு முடிவு பண்ண உடனே S-57Eன்னு சொல்லிட்டு 5ஆம் தலைமுறை ஏவுகணை ஃபைட்டர் ஜெட்ஸ், தாக்குதல் விமானங்களை தொழில்நுட்பத்தோடு நமக்கு தருவதற்கு ரஷ்யர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய, அந்த F-35க்கு சமமான ஒரு ரஷ்ய தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன்று. அதை நாம் வந்து வரவேற்கிறோம். ஸோ இராணுவ ரீதியாக நம்முடைய உறவுகள் இன்னும் பலப்படும். வர்த்தக ரீதியாக நம்முடைய உறவுகள் மேம்படும். இது நம்ம பார்வையிலிருந்து நமக்கு ரஷ்யா ஒரு பெரிய சக்தி. அது மிகப்பெரிய முன்ன இருந்த வல்லரசு நிலையில் இல்லாத இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய சக்தி. அதை நம்ம வந்து மறந்துட முடியாது. புட்டினை அழைத்து அதிபர் ட்ரம்ப்பே அவ்வளவு நேரம் பேசுகிறார். அவரிடம் எல்லாம் கெஞ்சுறாங்க, நீங்கள் யுக்ரைனில் ஒரு அமைதிக்கு ஒத்துக்கங்கன்ட்டு. அதனால் அவர் ஒரு பெரிய சக்தி. அந்த நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு. அதுதான் பெரிய சக்தி அவர்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவருக்கு இந்த வருகை நம்ம காட்டிலும், நமக்கு இந்த வருகை, அவருடைய வருகை எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் அவருக்கு இந்த இந்தியாவுக்கு வருவது என்பது இன்னும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா 2023 சர்வதேச கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றம், இட்டலியில் இருக்கிற ரோமில் இருக்கிற அந்த குற்றவியல் நீதிமன்றம் அவரை குற்றவாளி, போர்க்குற்றவாளி என்று குற்றம் சுமத்தி அவருடைய கைதுக்கான கைது வாரண்ட் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அவர் 125 நாடுகள், இந்த 125 நாடுகள் அந்த நீதிமன்றத்தை அங்கீகரிக்கின்றன. அந்த நீதிமன்றத்தினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்படுவோம் என்று கையெழுத்திட்டு இருக்கின்றன. அப்படி கையெழுத்திடாத நாடுகள் வெகு சில. இந்தியா ஒன்றா சார்? இல்லை, இந்தியா 1, அமெரிக்கா 1, ரஷ்யா, சீனா, வடகொரியா. நாமெல்லாம் கையெழுத்து போடல. இஸ்ரேலும் கையெழுத்து போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ். அதனால் அவர் இந்த நாடுகளுக்கு போவது என்பது அவருக்கு பெரிய துன்பம் இல்லை. ஏன்னா நாம் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆளுகையின் கீழ் வரலை. ஜூரிஸ்டிக்ஷன் கீழே நம்ம வரமாட்டோம். நமக்கு எந்த கடமையும் இல்லை அவரை கைது செய்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் நமக்கு இல்லை. ஆனால் அவர் இந்த ஆணை வந்த பிறகு அவர் வெளியில் போகிறத நிறைய சுருக்கிக்கிட்டார். இது வரைக்கும் அவர் போயிருக்க நாடுகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் அவர் கிர்கிஸ்தான், முன்னாடி சோவியத் யூனியனில் ஒரு பகுதி, அங்கே போயிருக்கார். அவர்கள் ICC கோர்ட்டை அவர்கள் அங்கீகரிப்பவர்கள், கையெழுத்திட்டவர்கள். மால்டோவா, அவர்களும் கையெழுத்திட்டவர்கள். ஆனால் அவர்கள் இவரை நீங்கள் எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ஸோ அவர்கள் அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டாலும் கூட இவரை கைது செய்து கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. இவரும் அந்த அளவுக்கு குறைந்தவராக இல்லை. இது தவிர வேறு சில இடங்களுக்கும் போயிருக்கார். துபாய் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். சவுதி அரேபியா போயிருக்கார். சவுதி அரேபியாவுடைய இளவரசரை பார்த்து பேசியிருக்கார். எமிரேட்ஸில் துபாய் ஆளும் அரசு குடும்பத்தை சார்ந்து அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு இப்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அலாஸ்காவில் ட்ரம்ப் அழைத்து போய் பேசிவிட்டு வந்தார். சீனா போயிருக்கார். சீனாவில் இந்த 3 தலைவர்களும் சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஷி, மோடி, அவர் 3 பேரும் சந்தித்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் வருகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகை என்பது இந்தியாவுக்கு. இந்தியா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய வர்த்தக கூட்டாளி. ஏன்னா அவர்கள் பொருளாதார தடைகளின் காரணமாக அவர்களுடைய இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ், அப்புறம் பெட்ரோல், இதை விற்பதற்கு அவர்களுடைய சந்தை சுருங்கிவிட்டது. அப்போது
அதிகமாக அவரிடமிருந்து இதை ரெண்டும் வாங்குறது யாருன்னா சீனா. அடுத்து இவ்வளவு நாள் நாம இப்போ நம்ம குறைச்சிட்ருக்கோம் அதை. பல நிறுவனங்கள் அதை வாங்குவதை ட்ரம்ப் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் செய்த பிறகு நாம் குறைத்து கொண்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து வாங்கணும்னு அவர் சொல்லுவார். நேற்று அவர் பேசியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில சக்திகள் சர்வதேச வர்த்தக உலகில் இந்தியா வளர்ந்து வருவதை விரும்பவில்லை, செயற்கையான தடைகளை அவை என்று சொல்லியிருக்கிறார். அது அமெரிக்காவை நோக்கி தான், அமெரிக்காவை பார்த்து தான் அவர் சொல்கிறார். இப்போ நமக்கு என்னென்ன மாதிரி சலுகைலாம் அவங்க தராங்கன்னா, முதல்ல சந்தை விலையை விட கொஞ்சம் குறைச்சலாக அந்த எண்ணெயை நமக்கு தராங்க. நம்ம ரூபாயிலே அதை வாங்கலாம், டாலர் இல்லாமல் ரூபாயிலே. ஆமாம், ஹார்ட் கரன்சி தேவையில்லை நமக்கு, நம்ம ரூபாயிலேயே வாங்கலாம். அவர்கள் வாங்குகின்ற பொருட்களை அவர்கள் ரூபாய் கொடுத்தே கூட வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை இப்போ நம்ம எமிரேட்ஸோட பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது எப்போ அமலுக்கு வரும்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த வருகை பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நீங்கள் பார்த்தீங்க, நேற்று பிரதமர் அவரை எப்படி வரவேற்றார் என்பது. புரோட்டோகால், அரசு முறை எல்லாம் கடந்து அவற்றையெல்லாம் மீறி ஒரு பிரதமர் போய் ஒரு நாட்டினுடைய அதிபரை விமான நிலையத்திற்கே போய் வரவேற்பது என்பது அத்திப்பூத்தார் போல் நடப்பது. அது அந்த தலைவருக்குரிய இந்த நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கும் நம்ம நாட்டினுடைய தலைவருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை காட்டுவது. நாம் அவரையும் அவருடைய நாட்டையும் எவ்வளவு உயரத்தில் வைத்து பார்க்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. அதனால் அவர் வருவது 23வது இந்தோ ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாடு, அந்த மாநாட்டுக்காக வராரு. நேற்று நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் 22வது இந்தோ ரஷ்ய பாதுகாப்பு சந்திப்பு, அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும், அதை கூட்டிட்டார். அது 22, இது 23. அதனால் இந்த வருகை இதற்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு முக்கியமான தருணத்தில் நிகழக்கூடிய ஒன்று. இதற்கு பக்க விளைவுகள்லாம் கூட வரலாம். இது கண்டிப்பாக அமெரிக்கர்களை, குறிப்பாக அதிபர் ட்ரம்ப்பை உறுத்தலாம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1970களிலிருந்து இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கி இருக்காங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் பார்க்காத ஒரு நெருக்கம் இப்போ வந்திருக்குன்னு பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அந்த ஒரு நெருக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் ட்ரம்ப் விதித்த வரி மட்டும்தானா, இல்லை இந்தியாவும் ரஷ்யாட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா, இல்லை ரஷ்யாவோட எதிர்பார்ப்பு இந்த ஒரு குறிப்பிட்ட பயணத்தில் என்னவா சார் இருக்கும்னு பார்க்குறீங்க? நான் தான் முன்னாடி சொன்னேன், அதாவது அதிபர் ட்ரம்ப் இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். பல இந்த பல்தரப்பு மல்டிலேட்ரல் உறவுகளை அவர் அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் அவருடைய செய்கைகளால் அந்த பல்தரப்பு உறவுகள், தொடர்புகள் வளரக்கூடிய, வலுப்பெறக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர் உருவாக்கிட்டு வர்றார். ஏன்னா அமெரிக்காவை நம்பிய ஒரு யூனிபோலார் வேர்ல்டு, ஒரு துருவ உலகாக இருந்தது மாறி பல பிராந்திய சக்திகள், ரீஜனல் பவர்ஸ், இந்தியா மாதிரி வேறு கூட்டாளிகளை இன்னும் நெருக்கமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகின்றன. ரஷ்யாவும் அந்த இடத்துல தான் இருக்குது. அதனுடைய மிக நெருக்கமான கூட்டாளிகளாக 2 பேர் இருக்காங்க. இப்போது நம்ம வடகொரியா, அங்கேருந்து வீரர்கள் போர் செய்கிறாங்க. அதற்கு பிறகு சீனாவிலிருந்து சீனா அவருக்கு பெரிய ஒரு வியாபாரி. அவர்கள் இவரிடமிருந்து வாங்குகின்ற பொருள் தான் அவர்களுடைய பொருளாதாரத்தையே தூக்கி இந்த போர் நடத்துவதற்கு கூட ஏதுவாக உதவி செய்கிறது. அதுதானே நம்ம மேலே வச்சிருக்கிற புகார். நாம் அந்த போர் அவர் தொடர்ந்து நடத்துறதுக்கு நாம் எண்ணெய் வாங்கி உதவி பண்ணுறோன்றது தானே. அதனால் அதிபர் ட்ரம்ப்னால இந்த நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இடையில சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ரஷ்யாவும் மீதி 14 நாடுகளாக சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு நமக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு வலு குறைந்து நாம் மேற்கை நோக்கி பார்க்க தொடங்கினோம். அமெரிக்கா சென்ட்ரிக் அப்படித்தான். இந்த அரசும் கூட அப்படித்தான் பார்த்துச்சு. இதற்கு முந்தைய இருந்த அரசுகளும் கூட அப்படித்தான் பார்த்தார்கள். ஏன்னா அமெரிக்காவோடு நாம் இந்த 2 மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள், பல ஒற்றுமைகள் இருக்குது நமக்கும் அவர்களும். நம்ம பெரிய ஒரு டயஸ்பரா, புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய இடங்களில் இருக்காங்க. இந்த காரணங்களால் அதுதான் உலகத்திலேயே பெரிய சந்தை. அதனால் அங்கேருந்து அவர்களுடைய இராணுவ தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கணும்னு நினச்சோம். அங்கே நம்முடைய பல தொழில்நுட்ப ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போய் வேலை செய்கிறது, இப்படியெல்லாம் இருந்ததுனால நான் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ திருப்பி கொஞ்சம் அந்த பார்வையை இந்த பக்கமும் மீண்டும் திருப்ப ஆரம்பிச்சோம். அப்போ இந்தியாவுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு இந்திய அரசு கொடுக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி எடுத்துக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கும் தெரியும்.
நமக்கு பல வழிகள் இருக்குது, பல தோழர்கள் இருக்காங்கன்னு தெரியும். அவர்களுக்கும் நம்ம விட்டுட்டு போகணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நாம் ஒரு வளர்ந்து வரும் சக்தி. நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இந்த லாஸ்ட்டு 3 months எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜிடிபி வந்து 8% வளர்ச்சி காட்டிகிட்ருக்கு. நாம் ஒரு பெரிய சக்தி. நம்மளை வந்து அவர்கள் மறந்து விடவோ அல்லது ஒதுக்கி விடவோ முடியாத ஒரு நிலையில் தான் அமெரிக்காவும் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோடு நம்முடைய வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் பிணைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல அது ஒரு பெரிய சந்தை. இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவினுடைய சந்தை மிகப்பெரிய சந்தையாக இருக்கும். அதை நோக்கித்தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கும். நம்ம பொருளாதார வளர்ச்சியை தான் நினச்சிட்ருக்கோம். நாம் உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதாரமாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம். 4வதோ 3வதோ வரணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா அமெரிக்க சந்தை நமக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். சார், இப்போ வந்து இதில் பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய சவால், ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே பேசுனது போல் புரோட்டோக்காலை மீறி ரஷ்ய அதிபரை ஏர்போர்ட்லேயே போய் வரவேற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவோட ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் இந்தியா தயாராகிட்டு வராங்க. ஸோ அந்த இரண்டுமே வந்து இரு துருவங்களை செயல்படுற டைமில் இந்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் இருக்கக்கூடிய சவால் என்ன? இதில் எப்படி 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் நினைக்கிறேன் அதிபர் ட்ரம்ப்போடவும் நம்முடைய பிரதமருக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு உறவு இருக்குது. அதை காட்டிலும் நெருக்கமான உறவு புட்டினோடு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புட்டின் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவர் ஆட்சியில் இருக்கார். இவர் 11 வருஷமாக ஆட்சியில் இருக்கார். பல முறை சந்திச்சிருக்காங்க. ட்ரம்ப்பை சந்தித்ததை காட்டிலும் அதிகமான முறைகள் இவர்கள் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பரிச்சயமானவர்கள். அவங்களுடைய உடல் மொழியை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப இலகுவாக இருக்குது அவர்கள் பழகுவது எல்லாம். ட்ரம்ப்பு எந்த வகையிலையும் குறைந்தவர் அல்ல. அவரோடவும் ஒரு நல்ல உறவு இருக்குது. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இவங்க போனதும் இவர் அதெல்லாம் நடந்தது. ஹவுடி மோடி அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் எப்போவுமே நம்ம பிரதமரை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் உயர்வாக தான் பேசுகிறார். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் மேன், இஸ் அ ஒண்டர்ஃபுல் மேன், இஸ் அ கிரேட் லீடர். அவர் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். என்னமோ அவருக்கு மனசில் ஏதோ இந்தியா மேலே ஒரு சின்ன நெருடல் இருக்குது. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை அவர் திருப்பி எத்தனை தடவை சொல்லியிருக்காருன்னு இப்போ தெரியாது. இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னதை நாம் இதுவரைக்கும் அங்கீகரிக்கலைன்றது அவருக்கு ஒரு நெருடலா, அல்லது வேறு என்ன நெருடல் இருக்க முடியும்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால் அவர் ஒரு பக்கம் இந்த புட்டினோட அவரே புட்டினை அழைச்சி பேசுகிறார். அவங்களே இன்னும் வர்த்தக உறவெல்லாம் வச்சுருக்காங்க புட்டினோட. அங்கேருந்து பொருட்கள் வாங்குறாங்க. இல்லை, எண்ணெயும் வாங்குறாங்களே அமெரிக்கா. எண்ணெயும் வாங்குறாங்க, ஐரோப்பியர்கள் வாங்குறாங்க. 2027 தான் எண்ணெய் வாங்குறது நிறுத்த போகிறாங்க ஐரோப்பியர்களை மொத்தமாக துண்டித்து விட்டு ரஷ்யர்களுக்கு சார்பான ஒரு 28 அம்ச அமைதி திட்டத்தை அதிபர் ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்களும் ஆலோசகர்களும் அதிபர் ட்ரம்ப் சொல்லி செய்து கொண்டு வந்து நீட்டுகிறார்கள். இப்படி ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் உலகத்தில் யாருன்னா அதிபர் ட்ரம்ப்பாக இருக்கார். அவருக்கு ஐ ஹாவ் அ ஃபீலிங் அவருக்கு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தன்னையே புட்டின் இடத்தில் அவர் பார்க்கிறார். புட்டின் ஒரு ரெவான்சிஸ்ட், அகண்ட ஒரு ரஷ்யாவை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது ஒரு பேரரசாக இருந்தது. ஜார் மன்னர்கள் ஆண்ட போதும் சோவியத் யூனியனாக இருந்த போதும் ரஷ்யாவினுடைய பலம் உலகத்தினுடைய 2 பெரிய வல்லரசுகளாக ரஷ்யா இருந்துச்சு. அது மங்கி போயிடுச்சு. சோவியத் யூனியன் உடைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துக்கு மீண்டும் அந்த பெருமையை நிலைநாட்டக்கூடிய அந்த உயர்ந்த இடத்திற்கு, அந்த சிகரத்திற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் என்றார். அதே மாதிரியான எண்ணம் தான் அவருக்கும் இருக்க மாதிரி தெரியுது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். கனடாவை அமெரிக்காவில் சேர்த்துக்கோங்க. கிரீன்லேண்ட், பனமா கெனால் எங்களுது. இந்த மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது வரலாற்றில் அமெரிக்காவை எப்படி மெக்சிகோவிலிருந்து சில 1848 போருக்கு பிறகு மெக்சிகோவிலிருந்து பல பகுதிகளை இவர்கள் இணைத்து கொண்டார்களோ, அந்த போருக்கு பிறகு மெக்சிகோ தோற்று போன பிறகு இன்றைக்கி இருக்கிற டெக்ஸஸ் ஆகட்டும், அரிசோனா ஆகட்டும், அதெல்லாம் அங்கேருந்து வந்தது. அதே மாதிரி எப்படி இவர்கள் அலாஸ்காவை ஒரு $7,000 ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினார்களோ, அந்த மாதிரி இவர் இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது இவருக்கு. இவருடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி வரலாற்றில் பல அமைதி தீர்வுகளை கொண்டு வந்தவர். அவருக்கு நோபல் பரிசு மேலேயும் ஒரு பெரிய மோகம் இருக்குது. அதையும் வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுமை மிக்க அதிகார எதேச்சிகார குணம் படைத்த தலைவர்கள் இவர், வடகொரியா கிம் ஜாங் உன், இவர்கள் சீனாவுடைய இவர்கள் மேலெல்லாம் அவருக்கு ஒரு மயக்கம் இருக்குது. ஏறக்குறைய ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு தலைவராகத்தான் அவருக்கு மோடியும் தெரிவார். அதனால் அவர் மேலேயும் அவருக்கு ஒரு பரிவும் ஒரு பரவசமும் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.
இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய. சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் பிரதமர் மோடி வந்து அமெரிக்க அதிபரை சந்தித்ததை விட புட்டின் அதிகமாக சந்திச்சிருக்காருன்னு ஒரு செய்தி இருக்குல்ல சார். இப்போ ஒருவேளை வந்து அதை பயன்படுத்தி இப்போ ஏற்கனவே ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியில் நீங்களும் வந்துருங்கன்ற மாதிரி மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர்கள் அதெல்லாம் எண்ணுவாங்க. பட் அவர்களுக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும். நாம் அந்த மாதிரி எந்த விதமான அணி சேரும் பழக்கம் நமக்கு இல்லை. அணி சேரா நாடுகளை நிறுவிய முக்கியமான ஒரு நாடு இந்தியா. அதனால் நாம் 2 பேர் நம்ம எல்லாருக்கும் நண்பனாக தான் இருக்க விரும்பும், நியூட்ரலாக தான் இருக்கும். ஆமாம். அதனால தான் நமக்கு வந்து நம்ம நம்பி போகக்கூடிய ஒரு நண்பன். இப்போ பாகிஸ்தானுக்கு துருக்கி இருக்குது, பாகிஸ்தானுக்கு மலேசியா உதவிக்கு வருது, பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரி சில அரபு நாடுகள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு நாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் நண்பர்களாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரோடவும் ஈக்வி டிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நெருங்குறோம். நமக்கு வேண்டியதை அவர்கள்ட்ட இருந்து வாங்குகிறோம், அவர்களுக்கு வேண்டியதை நமக்கு தரோம். நம்ம கோவிட் அப்போ எத்தனை வேக்சின்ஸ் எத்தனை பேருக்கு கொடுத்தோம், இலவசமாக தந்தோம். அதனால் நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது ஒரு அணியில் போய் சேருவது கிடையாது. ஆசியாவுக்கு நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு ஜப்பானுடைய பழைய பிரதமர் சொல்லும் பொழுது நம்ம ஜெய்சங்கர் சொன்னார், எங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி எந்த விதமான இராணுவ அணியிலும் சேர விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். பாகிஸ்தான் 2 இராணுவ அமைப்பில் அந்த மாதிரி முதல் தொடக்கத்திலேயே 50கள்லேயே சேர்ந்துருச்சு, சென்டோ சியாட்டோன்னு சொல்லிட்டு. நாம் அதிலெல்லாம் சேரலை. நாம் அணி சேரா நாடுகளுடைய ஃபவுண்டிங் மெம்பர். நாம் இந்தோனேசியா, அதுக்கப்புறம் யூகோஸ்லாவியா, நம்மெல்லாம் சேர்ந்து தான் அதை உருவாக்கணும். அப்போது 2 துருவங்களோடவும் 2 இந்த வல்லரசுகளோடவும் நாம் வந்து நல்ல உறவு வைத்திருந்தோம். அஃப்கோர்ஸ் நமக்கு ரஷ்யாவோட இன்னும் கொஞ்சம் நல்ல உறவு இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கர்கள் நாம் எடுத்த முயற்சிகளெல்லாம் அவர்கள் நம்மளை பெருசாக கவனிக்கலை, அந்த நேரத்தில் சீண்டலை. அவர்கள் பார்வையெல்லாம் பாகிஸ்தான் பக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னா நமக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது அமெரிக்காவோட. பேச்சு சுதந்திரம், ஜனநாயகம், தேர்தல்கள் முறையாக நடப்பது. அதாவது முறையாக நடப்பதுன்னா ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் நடக்கிறது, முறையாக தேர்தல் நடக்குதுன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. நாமும் வந்து ஒரு ஓப்பன் சொசைட்டி. நம்ம கிரிட்டிக்கல், நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சீனர்கள் மாதிரி கிடையாது. சீனர்கள் அதிகமாக விமர்சிக்கிற ஒரு பழக்கமே இல்லாதவர்கள் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளோஸ்டு சொசைட்டி அவங்க. அதனால் அதெல்லாம் நடக்கலை. ஆனால் நாம் அவர்களோட ஒற்றுமையாக இல்லை. அது வந்து கிளின்டன் வந்த பிறகு தான் அதெல்லாம் மாறுச்சு. அப்புறம் பயங்கரவாதம், இந்த 30 ஆண்டுகளாக பயங்கரவாதம் என்ற ஒரு தலை தூக்கின உடனே இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து போர் செய்யக்கூடிய நாடுகளுக்கு நாம் ஒரு கூட்டாளியாக தெரிய ஆரம்பித்தோம். புட்டினோட வருகைக்கு பிறகு அந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியாவோட நிலைப்பாட்டில் மாற்றம் வருமா? அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இந்தியா வெளிப்படையாக செயல்படும் பார்க்குறீங்களா சார்? இல்லை என்ன மாதிரி பொசிஷனில் இருப்பாங்க? அப்படிலாம் பண்ணாது இந்தியா. அப்படி பண்ணவும் கூடாது, அவங்க பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நம்ம அப்படித்தான். நம்ம எப்போவுமே வந்து சில பேர் நம்மளை மதில் மேல் பூனைன்னு சொல்லலாம், அப்படி இல்லை. நாம் ரொம்ப நடுநிலையோட 2 பேரோடவும் நம்ம நட்பாக இருக்கோம். ஜெலன்ஸ்கியோடவும் நட்பாக இருக்கும், இவரோடவும் நட்பாக இருக்கும். ஏன்னா அந்த போரின் காரணமாக தான் ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிருக்காரு, இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் புட்டினோட எதனா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? புட்டினோட தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவை அவர் பயன்படுத்தி இந்த போருக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்க, போதுமான அளவு இடம் பிடிச்சிட்டீங்க, போர்க்களத்தில் உங்களுக்கு வெற்றி, இத்தனை பேரை எதிர்த்து நீங்கள் தனியாக ஒற்றையாக நின்று வென்று விட்டீர்கள். நேட்டோ உதவி இருக்குது, அமெரிக்க உதவி இருக்குது ஜெலன்ஸ்கிக்கு, ஆனால் அவர்களால் வெல்ல முடியல, போதுமான அளவு நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த வெற்றியில் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அவரை 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்லலாம், நீங்கள் நினச்சி பாருங்கள், அது உங்கள் நாடு, உங்கள் எண்ணம். ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தோணுது, உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஏறக்குறைய நீங்கள் ஒரு 90-95% அடைஞ்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு பெரிய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி அவர் பக்குவமாக சொல்ல முடியும், அது டிரான்ஸ்லேஷனில் எப்படி வரும், அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அதுதானே டிப்ளமசி. ஆனால் இதே செய்தி யுக்ரைன்ட்ட சொல்ல முடியுமா சார்? போதும் நிறுத்திக்குவோம். யுக்ரைன் என்ன இருக்குது விட்டு கொடுக்கறதுக்கு? அது கீழே இருக்குது, அதில் பாதாளத்தில் இருக்குது. அதனுடைய இடங்களெல்லாம் 20% யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட கையில் இருக்குது. ஒரு யுக்ரைன் என்ன விட்டு கொடுக்கறதுக்கு இருக்குது? யுக்ரைன் கையேறு நிலையில் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, 20% போதாது, எனக்கு 35% வேணுன்றார். டொன்பாஸ்ன்ட்டு ஒரு பெரிய பகுதி இருக்குது. அந்த பகுதியை முழுமையாக இவருடைய படைகளால் கைப்பற்ற முடியல, இன்ச்சாக தான் நகர்றாங்க. அந்த இடத்த முழுமையாக
இவங்களுக்கு பாத்தியதை பண்ணிடணுன்றார். அதுதான் முதல்ல இந்த 28 அம்ச திட்டத்தில் ட்ரம்ப் ஒத்துக்கிட்ட அதை பார்த்து ஐரோப்பியர்கள் அலறி அடித்து அதை மாற்றி அமைக்கிறதுக்காக. அப்புறம் என்ன சொல்கிறாரு, செக்யூரிட்டி கேரண்டீஸே கொடுக்கக்கூடாதுன்றார். நேட்டோ எந்த காலகட்டத்திலும் யுக்ரைனை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்றார். ஸோ இதெல்லாம் அதனால் யுக்ரைன் தருவதற்கு என்ன இருக்குது, நான் சேர மாட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் ஜெலன்ஸ்கி, 3வது முறை ரஷ்யர்கள் எங்கள் மீது படையெடுத்து வரக்கூடாது, அதுக்கு எனக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். அதனால் இது அன்பிரிட்ஜபிள். இப்போ இடம் நிலம் அது ஒரு சிக்கல், பாதுகாப்பு உத்தரவாதம் அது அடுத்தது. அதனால் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்தில் புட்டின் தான் இருக்கிறார். ஓகே சார், இப்போ இந்த ஒரு சந்திப்பை அமெரிக்காவின் பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த தழுவிக்கிறது. நம்ம பிரதமர் அவரையும் தழுவிக்கிறாரு, இருந்தாலும் அவரை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. இங்கே இந்த இது நடக்கும்பொழுது கூட ஆசியான் அது நடக்கும்போது ஆமாம் அதில் போகலை இவருடைய வெளியுறவு அமைச்சர் தான் அனுப்பினார். ஏன்னா அங்கே இவரை வச்சுக்கிட்டே இந்தியா பாகிஸ்தானுக்கு அமைதி கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு திருப்பி இன்னொருத்தரோட சொல்லிடுவாரோ, நம்மளை தர்ம சங்கடத்தில் வச்சுருவாரோன்ட்டு இது வரைக்கும் அவரை பற்றி எதுவுமே பேசலையே. நாம் அந்த இடத்துல இல்லை. அண்ட் நம்முடைய ராஜதந்திரம், நம்முடைய டிப்ளோமசி அணுகுமுறை அதுதான் சரியானது. சார், இப்போ இந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறம் மோடிக்கு என்ன மாதிரி சிக்கல் வரும்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வர்த்தக ஒப்பந்தம் ஒரு பக்கம் கையெழுத்தானாலுமே ரஷ்யாவோட பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, எண்ணெய் வளங்களை வாங்குறத இந்தியா குறைச்சிக்க வேண்டான்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அழுத்தங்கள் வரும்போது இந்திய மக்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே அமெரிக்க வதியால நீங்க சொன்னது போல பல தொழில் பாதிப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குற சமயத்தில் பல தரப்பில் இருந்து சிக்கல் வர சமயத்தில் மோடிக்கு பெரிய சிக்கலா என்னன்னு இருக்கும்னு பாக்குறீங்க? ட்ரம்ப்பை திருப்திப்படுத்துறது தான் அவர் முன்னாடி இருக்க மிகப்பெரிய சவால். அதுக்கு அவர்கள் என்னென்னமோ வழிகளெல்லாம் யோசித்துட்டு இருக்காங்க. நம்ம எண்ணெய் வாங்குறது நிறைய குறைஞ்சு போயிடுச்சு. புட்டின் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்குங்கன்னு சொல்லுவார். அவருக்கு பட் நமக்கு விற்க முடியாத எண்ணெயை அவரால் சீனாவுக்கு விற்ற முடியும், வேறு எங்கேயாவது விற்ற முடியும். அதனால் இந்த தடைகளை வேறு இடங்களில் முன்னளவுக்கு அவர்களால் எளிதாக ஒரு சந்தையை அணுக முடியல. ஏன்னா அவ்வளவு பொருளாதார தடைகள் இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதாரம் நொண்டி அடித்துக்கிட்டு கொண்டாவது ஏதோ நடந்துகிட்ருக்கு. அதில் பல குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். வார் எக்கானமி, போர் பொருளாதாரம் அந்த நாட்டை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு. அங்கே மக்களுடைய எளிய மக்கள் வாழ்வில் அவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு நிலை, ரொம்ப மோசமாக அவர்களுடைய வாழ்வு ஆதாரம் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ தான் இந்த போருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உள்ளுக்குள்ளே தொடங்கும். அது நமக்கு தெரியல. இங்கேருந்து பார்க்கும்பொழுது நாம் மேற்கத்திய ஊடகங்களை பார்க்குறோம், ஆங்கிலத்தில் படிக்கிறோம். அதனால் நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது நம்மால் சரியாக கணிக்க முடியல. ஆனால் இந்த போரை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து அவர் விலக தயாராக இல்லை. ஐரோப்பியர்கள் எங்கள் மீது போர் தொடுத்தால் நான் இன்றே போருக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார்னா, அவர் போர்க்களத்தில் இந்த வெற்றிகள் தொடர்ந்து வரும், இது வரலாற்றில் தனக்கென்று ஒரு பெரிய இடத்தை தரும் அப்படின்னு அவர் நினைச்சு இதை செய்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.